பாஜக மீதுள்ள கோபம் அதிமுக மீதும் இருப்பதாக வேலூர் திமுக வேட்பாளர் கதிர் ஆனந்த் தெரிவித்துள்ளார். கேண்டட் வித் கேண்டிடேட்ஸ் பகுதிக்காக அவருடன் நமது சிறப்பு செய்தியாளர் கோகுல் நடத்திய உரையாடலை பார்க்கலாம். வேலூர்லயும் வெயிலுக்கு ஈக்குவலா தேர்தலும் பரபரப்பா அந்த அனல் தீவிரமா வீசிக் கொண்டிருக்கிறது. இந்த பரபரப்புக்கிடையே வேலூர் நாடாளுமன்ற தொகுதியுடைய திமுக வேட்பாளர் திரு கதிரானந்த் நம்மிடம் இருக்கார். சார், இப்போ வேலூர்ல வெயில் பயங்கரமா இருக்கும், அனல் பயங்கரமா இருக்கும், தேர்தல் அனலும் பயங்கரமா வீசிக்கிட்டு இருக்கு. எப்படி பரபரப்பா இயங்கிட்டு இருக்கீங்க? எங்களுக்கு என்ன, வேலூர் புதுசா உள்ளூர்காரன், இந்த வெயிலும் தெரியும், இந்த குளிரும் தெரியும். ஆகையால எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனா மக்கள் கிட்ட கொண்டு போய் போகும்போது மக்கள் அந்த அரசியல் அனலை நல்லா உள்வாங்கிக்கிறாங்க. எல்லாம் மக்கள் தெளிவா இருக்காங்க. நாங்க கருத்துக்களை சும்மா சொல்றமே ஒழிய அவங்க எல்லா கருத்துக்களும் தானா அவங்கள தயார் நிலையில இருக்காங்க. ரொம்ப அற்புதமான தேர்தல் வாக்குறுதிகள். இந்த ஒவ்வொரு தேர்தல் வாக்குறுதியும் மக்களுக்கு அடிப்படையா தேவையான வாக்குறுதிகள். ஒன்னு கூட அலங்கார வாக்குறுதிகள் கிடையாது. உதாரணத்துக்கு கடன் தள்ளுபடி, மாணவர்கள் படிப்பதற்காக கடன் தள்ளுபடி பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. அந்த கல்வி கடன், அது ரொம்ப பெரிய வரவேற்பு இருக்கு. உங்களோட பிரச்சாரத்தை தொடர்ந்து பார்த்துட்டு வர்றோம், நல்லா தொடர்ந்து பேசிட்டு வர்றீங்க. காலையில இருந்து திட்டமிடல் எப்படி இருக்கு? பிரச்சார திட்டமிடல் இருக்கு, உணவு சாப்பிடுறீங்களா, தூங்குற டைம் எப்படி இருக்கு, அதை பத்தி அதுல எவ்வளவு திட்டமிடல் இருக்கு? எனக்கு என்ன இருக்கு, காலையில கரெக்டா 7 மணிக்கு பிரச்சாரத்தை துவங்குறோம், நைட்டு 10 மணிக்கு முடிக்கிறோம். அதனால முடிக்கும் பொழுது எனக்கு ஒரு பெரிய கஷ்டமே கிடையாது. எல்லாத்த விட எங்களுக்கு கொஞ்சம் இந்த வெயிலுன்றது இருந்தாலும் கூட மக்கள் கிட்ட நாங்க போகும்போது, மக்களை சந்திக்கும் போது அவங்க காட்டுற ஆரவாரம் இருக்கு, அதுல ரொம்ப பெரிய விஷயம். நடந்த தேர்தலில் வேலூர் தொகுதி பரபரப்பா இருந்துச்சு. தேர்தல் முடிவுகளை வர கடைசி வரைக்கும் ஒரு இழுபறியில நீங்க வெற்றி பெற்றீங்க. இந்த முறை களம் எப்படி இருக்கு? உங்களுக்கு போட்டியா நீங்க யாரை கருதுறீங்க? திமுகவுக்கு போட்டியே இல்லைன்னு நான் சொல்லுவேன். என்ன காரணம்னா, மத்தியில் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய பாரதிய ஜனதாவும் அதே போல அதிமுகவும் ஒரு கள்ள கூட்டணி இருக்குன்றது எல்லாருக்குமே தெரியும். பாரதிய ஜனதா கட்சி மேல என்ன கோபங்கள் தாக்கங்கள் இருக்கோ அவை அனைத்தும் இப்ப பாத்தீங்கன்னா நீங்க அதிமுக மேலேயே இருக்கு. அதனால களம் திமுகவுக்கு சாதகமாக இருக்குது. வெற்றி உறுதி செய்யப்பட்ட வெற்றி. அதற்காக மக்கள் ஆரவாரமாக காத்து கொண்டிருக்கிறார் தேர்தல் நாளுக்கு.